அந்திமணி நேயர்களுக்கு வணக்கம். மலையாள திரையுலகின் மிக முக்கியமான கதாசிரியரும் நடிகரும் இயக்குனருமான ஸ்ரீனிவாசன் அவர்கள் இன்னைக்கு காலமாயிருக்கார். அவர் ஏதோ மலையாள திரையுலகுக்கு மட்டுமே சொந்தமானவர் கிடையாது, தமிழுக்கும் அவர் ரொம்ப நெருக்கமானவர். ஏன்னா மலையாளத்தில் அவர் கதை எழுதின பல படங்கள் தமிழில் வெற்றி கொடி நாட்டியிருக்கு. குறிப்பாக சொல்லப்போனால் சிந்தா விஷயாய சாம்பளா அப்படின்ற பேரில் அவர் எழுதின கதை தான் சிதம்பரத்தூர் அப்பாசாமி அப்படின்னு எடுக்கப்பட்டிருக்கு. காந்தி நகர் செகண்ட் ஸ்ட்ரீட் அந்த படம் தான் தமிழில் அண்ணா நகர் முதல் தெருவாக வந்திருக்கு. கதை பறையும்போல் அப்படின்ற படம் தான் தமிழில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்க குசேல்னா வெளிவந்திருக்கு. அதே மாதிரி நாடோடி காற்று அப்படின்ற படம் கதாநாயகன் அப்படின்ற பேர்லேயும், சன்மனத்துள்ளவருக்கு சமாதானம் அப்படின்ற படம் இல்லம்ன்ற பேர்லேயும் காமெடிகளை அள்ளி தெளித்த படங்கள் வந்திருக்கு. இந்த படங்கள் மட்டும் பல படங்கள் அவருடைய படங்கள் தமிழில் மொழிமாற்றம் செய்யப்பட்டிருக்கு. அவர் இன்னைக்கு காலமாயிருக்கார். ரஜினிகாந்த் திரைப்படக் கல்லூரியில் படித்த காலகட்டத்தில் தான் சீனிவாசன் இங்கே திரைப்படக் கல்லூரியில் படிச்சிருக்கார். ரெண்டு பேரும் ஒரே வகுப்பில் படிக்காட்டியும் ஒரே ஹாஸ்டலில் இருந்திருக்காங்க. அந்த காலகட்டத்தில் ரெண்டு பேருக்கு இடையில சில நட்புகள் இருந்திருக்கு. ஆனாலும் ரொம்ப டீப்பான நட்பு அப்படின்னு அதை சொல்ல முடியாது. இதை பற்றி பிற்காலத்தில் ஒரு தொலைக்காட்சி பேட்டியில் பேசின சீனிவாசன், எனக்கு சிவாஜி ராவை தெரியும், ஆனால் அவர் ரஜினிகாந்தாக மாறுவார் அப்படின்னு தெரியாது, ஒரு சின்ன சின்ன ஸ்டைல்லாம் அவர் செஞ்சு காட்டுவார், அதெல்லாம் பார்த்து நாங்கள் ரசிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சென்னையில் திரைப்படக் கல்லூரியில் படித்த சீனிவாசன் அதுக்கு பிறகு இங்கேயே தங்கி சினிமா வாய்ப்புகளை தேடினார். அந்த காலகட்டத்தில் தான் ரஜினிகாந்தா சிவாஜி ராவ் உருவானார். அந்த காலகட்டத்தில் கமல் வளர்ந்துட்டு இருந்தார். அவருடைய பக்கத்து வீடுன்னு கூட சொல்ல முடியாது, ஒரு கடையில் வசிச்சுட்டு வந்த பாரதி ராஜா 16 வயதில் நடித்து சூப்பர் ஹிட் இயக்குனரானார். இதெல்லாம் பார்த்து நாமளும் அந்த மாதிரி வளரணும் அப்படின்னு சீனிவாசன் ஆசைப்பட்டிருக்கார். ஆனால் அவரால் தொடர்ந்து போராட முடியல. ஒரு 6 மாதம் இங்கே இருப்பார், அப்புறம் வெறுத்து போய் ஊருக்கு போவார், திரும்பவும் இங்கே வருவார். அந்த மாதிரி மாறி மாறி போராட்டங்கள் சந்திச்சுட்டு இருந்தார். ஒரு காலகட்டத்தில் அவர் இங்கேருந்து போகும்போது பாரதி ராஜா பக்கத்து வீட்டில் இருந்திருக்கார். அப்போ சாதாரண மனுஷனாக இருந்திருக்கார். அதே 6 மாதம் கழித்து வரும்போது அதே பாரதி ராஜாவோட படங்களை போஸ்டரில் பார்த்தது தான் அவருக்கு உத்வேகத்தை கொடுத்துருக்கு. நாமளும் இந்த மாதிரி வளர முடியும் அப்படின்னு நம்பிக்கை கொடுத்துருக்கு. அதனால் சென்னையிலேயே தங்கியிருந்து பல வாய்ப்புகளை தேடிட்டு இருந்திருக்கார். அப்போ சாப்பாட்டுக்காக சின்ன சின்ன காட்சிகளை நடிச்சிருக்கார். இந்த காலகட்டத்தில் கே பாலச்சந்தர் இயக்கத்தில் கமல் நடித்த அவர்கள் படத்தில் கூட அவர் நடிச்சிருக்கார். எங்கே அது அவர் முகத்தையே காணுமே அப்படின்னு நீங்கள் தேடுறான். அவரும் முக்கியமான கதாபாத்திரம் நடிக்கல. அது ஒரு கிரிக்கெட் காட்சி வரும், மைம் கிரிக்கெட் காட்சி. அதில் கும்பலில் ஒருத்தராக வந்துட்டு போவார். அதில் கிரிக்கெட் ஆடுற வீரர்கள் ஒருத்தராக வந்துட்டு போவார் சீனிவாசன். ஒரு காலகட்டத்தில் மலையாள நடிகரான இன்னசென்ட் ஒரு படத்தை தயாரிக்க அதுக்கு வசனம் எழுதியிருக்கார் சீனிவாசன். அது வறுமை காலம். இன்னசென்டாலையும் இவருக்கு முறையாக சம்பளத்தை கொடுக்க முடியல. ஒரு நாள் சீனிவாசன் அவர்கிட்ட போய், நாளைக்கு நான் ஊருக்கு போனோம், ஒரு கல்யாணம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி போயிட்டு வா அப்படின்னு. ஒரு 500 ரூபா கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு. என்னப்பா இங்கேருந்து ஊருக்கு போகிறதுக்கு அவ்வளோ செலவாகாது, எதுக்கு 500 ரூபா? இல்லை ஒரு முக்கியமான கல்யாணம். அந்தளவுக்கு என்ன முக்கியமான கல்யாணம்னா? இல்லை எனக்கு தான் அந்த கல்யாணம் அப்படின்னு. உனக்கு கல்யாணமா? தயாரிப்பாளர் என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்டால், இல்லை காசு இல்லை, அதனால் ரெஜிஸ்டர் மேரேஜ் தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. கடைசியில் அந்த தயாரிப்பாளர் நடிகருமான இன்னசென்ட் தன்னுடைய மனைவியின் தாலியை அடகு வச்சு சீனிவாசனுக்கு கல்யாணத்துக்கு படம் கொடுத்துருக்கார். இந்த அளவு கஷ்டப்பட்ட சீனிவாசன் ஒரு கட்டத்தில் ஓடருது அம்மாவா ஆள் அறியாம் அப்படின்ற படத்தின் மூலமாக வசனகர்த்தாவாக உள்ளே என்றார். அப்போ அவருக்கு பிரியதர்ஷன் நட்பும் மோகன்லால் நட்பும் கிடச்சிருக்கு. அதுக்கு பிறகு பல படங்களுக்கு வசனம் எழுதியிருக்கார் ஸ்ரீனிவாசன். அதோட 250க்கும் மேற்பட்ட படங்கள்லேயும் நடிச்சிருக்கார். ஸ்ரீனிவாசனோட கேரியரில் ஒரு மிக முக்கியமான படம் அப்படின்னு கதை பறையும்போல் அப்படின்ற படத்தை சொல்லலாம். கதை பறையும்போல் படம் ஒரு சூப்பர் ஸ்டாரை பற்றின படம். ஒரு சூப்பர் ஸ்டார் தன்னுடைய வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு சாதாரணமான ஒரு சவர தொழிலாளி உதவி பண்ணுறார். கடைசியில் அந்த சவர தொழிலாளியை தேடி சூப்பர் ஸ்டார் வர்றது தான் படத்தோட கதை. இந்த படத்தை அவரும் நடிகர் முகேஷும் சேர்ந்து சொந்தமாக தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்தை இயக்கினது அவருடைய மைத்துனரான மோகனன். இந்த படத்தை இயக்குனர் பி வாசு பார்த்துருக்கார். இதே படத்தை தமிழில் பண்ண நல்லா இருக்குமே அப்படின்னு அவர் விரும்பியிருக்கார். இந்த சூப்பர் ஸ்டார் கதாபாத்திரத்தில் ரஜினிகாந்த் நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்றது அவருடைய நம்பிக்கையாக இருந்திருக்கு. இதனால் ரஜினிகாந்தை அந்த படத்தை பார்க்க கூப்பிட்டுருக்காங்க. ரஜினிகாந்த் படம் பார்க்க வர அன்னைக்கு ஸ்ரீனிவாசன் வந்திருக்கும். ஆனால் அவரால் உரிய நேரத்தில் வர முடியல. அவர் அப்போ மும்பையில் இருந்திருக்கார். படத்தோட கிளைமேக்ஸ் நேரத்தில் தான் சீனிவாசனோட வர முடிஞ்சிருக்கு. அப்போ ரஜினிகாந்தை பார்த்துருக்கார். இதை பற்றி ஒரு பேட்டியில் சீனிவாசன் சொல்லியிருக்கார். அந்த படத்தை பார்த்து முடிச்சோன்னே கண்ணீரோட சீனிவாசனை கட்டி பிடிச்ச ரஜினிகாந்த், நீங்கள் நிறைய படிப்பீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவரும் சின்ன வயசு லைப்ரரியில் தான் இருந்திருக்கேன் அப்படின்லாம் சொல்லி தன்னுடைய கதை எழுதுகிற விதத்தை பற்றிலாம் பேசியிருக்காங்க. 2 பேரும் ரொம்ப நேரம் பேசியிருக்காங்க. சரி நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்த நாள் திரும்ப மீட் பண்ணும்போது அவர் திரும்ப கதை பறையும்போல் படத்தை பற்றின சீன்ஸை தான் ரஜினிகாந்த் பேசியிருக்காரு. இந்த அளவுக்கு ஆழமாக கவனிச்சிருக்கீங்களே வசனத்தெல்லாம், உங்களுக்கு மலையாளம் தெரியுமா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை இதில் கொஞ்சம் சமஸ்கிருதம் கலந்துருக்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்க முடிஞ்சு அப்படின்னு சொல்லி திரும்ப 3வது நாள் மீட் பண்ணியிருக்காரு. அப்போது ரஜினிகாந்த் இந்த படத்தை எனக்கு பண்ணணும்னு ஆசை, என்னோட நண்பர்கள்லாம் சொல்கிறாங்க, ஆனால் நான் ரோபோ படத்துக்கும்
என் மகள் இயக்க போகிற படத்துக்கும் கால் ஷீட் கொடுத்துருக்கேன். அதனால் இந்த படத்தை என்னால் பண்ண முடியுமா அப்படின்னு தெரியல. நம்ம ஏன் கமல் வச்சு பண்ணக்கூடாது இந்த படத்தை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு சீனிவாசன் வந்து மற்றவங்க நடிக்காத அதை பற்றி நாம ஏன் பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. திரும்ப ரஜினிகாந்துக்கு இந்த படத்தை பற்றியே சிந்தனையாக இருந்திருக்கு. அப்போ சீனிவாசன் அவர் கூப்பிட்டுட்டு நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், மற்ற 2 படத்தையும் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் சில காட்சிகள் தானே உங்களுக்கு இருக்குது, ஆனால் இந்த படத்தை முதல்ல பண்ணி முடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போது சீனிவாசன் கேட்டுக்கிட்டதால தான் அவர் தமிழில் குசேலன் படத்தை பண்ணியிருக்கார். ஆனால் மலையாள படத்துக்கும் தமிழ் படத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. கதை பறையும் போல் படத்தில் அந்த சவர தொழிலாளி தான் ஹீரோ. அதில் சூப்பர் ஸ்டார் கதாபாத்திரம் வந்து ஒரு 1/4 மணி நேரமோ மிஞ்சி மிஞ்சி போனால் 20 நிமிஷமோ தான் வரும். ஆனால் தமிழில் வந்து ரஜினிகாந்துக்காக பல காட்சிகள் இழுத்ததில் படம் கொஞ்சம் சொதப்பிடுச்சு. அது சீனிவாசனுக்கே கொஞ்சம் வருத்தங்கள் இருந்திருக்கு. சீனிவாசனை பொறுத்த வரைக்கும் அவருக்கு புகைப்பிடிக்கிற பழக்கம் இருக்குது. இது அவருடைய உடல்நலத்துக்கு மிகப்பெரிய கேடாக இருந்திருக்கு. சில ஆண்டுகளுக்கு முன்பே அவருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டு மரணம் வரைக்கும் போய் திரும்பி வந்தார் சீனிவாசன். அதுக்கு பிறகு அவர் வந்து பெரிய அளவில் சினிமாவில் நடிக்கலை. அவர் சினிமாவில் நடிக்காட்டியும் அவருடைய மகன்களான வினீத் ஸ்ரீனிவாசனும் தியான் ஸ்ரீனிவாசனும் மலையாள திரையுலகில் மிக முக்கிய கலைஞர்களாக இருக்காங்க. 2 நாட்களுக்கு முன்னாடி கூட அவருடைய மகன் வினீத்தும் திலீப்பும் சேர்ந்து நடித்த பா 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 அப்படின்ற படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த படம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு. இந்த சூழலில் நம்ம எல்லாம் விட்டு பிரிஞ்சிருக்கார் சீனிவாசன். அவருடைய இழப்பு மலையாள திரையுலகத்துக்கு மிகப்பெரிய இழப்பு. மலையாள திரையுலகம் மட்டும் இல்லை, அவருடைய கதைகளை பார்த்து அதே படங்களை திரும்ப உயர்த்த தமிழ் திரையுலகுக்கும் இது மிகப்பெரிய இழப்பு தான். சீனிவாசனை பின்பற்றி அவரை போன்று மேலும் பல கதாசிரியர்கள் உருவாவார்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். வணக்கம்.